தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு இபாதத். இஸ்லாத்தின் ஐம்பெரும் தூண்களில் ஒன்று தொழுகை. ஷஹாதத்து கலிமா சொல்லி யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றார்களோ, 7 வயதை தாண்டி 10 வயதை அடைந்து யாருக்கெல்லாம் ஹராம் ஹலால் கடமையாக்கப்பட்டதோ எல்லோருக்கும் இந்த தொழுகை கடமை. தொழுகை கடமையிலிருந்து யாரும் விதிவிலக்கு அல்ல. மாதவிலக்கு பெண்கள் தொழுகையிலிருந்து விதிவிலக்கு, பைத்தியக்காரர்கள் தொழுகையிலிருந்து விதிவிலக்கு, பிரசவ பெண்கள் தொழுகையிலிருந்து விதிவிலக்கு. வேறு எல்லோருக்கும் தொழுகை கடமை. யாரும் தொழுகையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு மனிதன் தொழாமல் இருப்பானேயானால் அவன் ஒன்று பைத்தியக்காரனாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் பெண்கள் தொழாதவர்களாக இருக்க வேண்டுமானால் காலமெல்லாம் அவர்கள் விதிவிலக்குடைய பெண்களாக இருக்க வேண்டும். இஸ்லாமிய சமூகத்தில் தொழுகை கடமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலைகளிலும் அந்த தொழுகையை நீங்கள் பேணியாக வேண்டும் என்றார்கள். ஆகவே தொழுகை விட்டுவிட்டு அதே நிலையில் நாம் மரணித்தால் மறுமை நாளில் ஃபிரௌனோடு இருப்போம். தொழுகையை கடைபிடித்து ஐநேர தொழுகையை பேணி அதோடு நாம் மரணித்தால் வமயுத்த இல்லாஹ வர் ரசூல் உலாயிக மஅல்லதீன அன்னமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யின வ சித்தீகின வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தூதருக்கு கட்டுப்பட்டு ஈமான் கொண்டு சாலிகான நற்கர்மங்கள் செய்யும் போது நபிமார்களோடு சொர்க்கத்தில் இருக்கலாம்.